நான் சீதா இல்ல, ஜானகி. உயிர் வலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. சொல்லுங்க, எதுக்காக ஒரு பாவமும் அறியாத கங்காவை கொலை பண்ணீங்க? அவளை கொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கங்காவை நான் கொலை பண்ணலம்மா. நான் ஒரு ஆத்மா. கங்காவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் என்னோட அமானுஷ்ய சக்தியால கண்டுபிடிச்சிட்டேன். என்னை ஏமாத்தவும் முடியாது, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கவும் முடியாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு நான் ஒண்ணு அப்பாவி கங்கா இல்ல, நான் ஜானகி. கங்காவை நீங்க கொலை பண்ண விஷயத்த நான் உங்க புள்ள கிட்ட சொல்லாம விட மாட்டேன். ஜானகி, என்ன பத்தின விஷயம் அருணுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் கங்காவையே நான் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு அருணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதம்மா. அதுக்கு பதிலாக உன் கையாலேயே என் கழுத்தை நடிச்சு கொன்னிடுமா. உங்களை விட உங்க பையனை தான் நீங்க பெருசா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அருண் கிட்ட உங்களை பத்தி சொல்றதுதான் உங்களுக்கான சரியான தண்டனையா இருக்கும். இந்த பாரு ஜானகி, அருணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் தாங்க மாட்டான். அவன் உயிரை விட்டுருவான். அவன் உயிரை விடணும்னு நீ நினைச்சா போய் சொல்லுமா. ஏற்கனவே நீ தேவசேனாவுக்கு அம்மா ஸ்தானத்துல இல்லாம போயிட்ட. தேவசேனாவுக்கு அப்பாவும் இல்லாம போய் அவ அனாதை ஆகணும்னா போய் சொல்லு. நான் செஞ்சது நியாயம்னு சொல்ல வரல, தப்புதான். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டம்மன் கோயில்ல நாங்க பண்ண தப்பு எனக்காக பண்ணல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். நான் பண்ண தப்பை பத்தி நினைக்காத நாளே இல்லை. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு கோயில் கோயிலா அலைஞ்சிருக்கேன். எத்தனையோ கோயில் கட்டி கொடுத்துருக்கேன், கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், தேர் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனா கங்கா காட்டம்மன் கோயில்ல நாங்க எடுத்துட்டு வந்த காலச்சக்கரங்களை திருப்பி வைக்கணும்னு கேட்டா. காலச்சக்கரங்களை திருப்பி வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா காலச்சக்கரங்களை திருப்பி வச்சுட்டா அருண் உயிருக்கும் தேவசேனா உயிருக்கும் ஆபத்துன்னு நம்பூதிரி சொன்னாரு. அதனாலதான் போலி காலச்சக்கரங்களை அவரே செஞ்சு கங்கா கிட்ட கொடுக்க சொன்னாரு. நானும் கொடுத்தேன். இது தப்பா? கங்காவால காட்டம்மன் கோயிலை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ காட்டம்மன் கோயிலை கண்டுபிடிச்சு காலச்சக்கரங்களை கொண்டு போய் வச்சிருக்கா. அது போலி காலச்சக்கரங்கள்னு கங்காவுக்கு தெரிஞ்சிச்சு. அது அருண்கிட்ட சொல்ல போறேன்னு பிடிவாதம் பிடிச்சா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், சொல்லிடாதம்மா சொல்லிடாதம்மான்னு கெஞ்சினேன். ஆனா கங்கா தான் முடிவை மாத்திக்கிறதா இல்லை. வேற வழியே இல்லாம தான் மனசை கல்லாக்கிட்டு கங்காவை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் என்னைக்கோ பண்ண ஒரு தப்புக்காக மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அருண் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கங்காவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா ஆனா நானே அவளை கொலை பண்ற அளவுக்கு காலம் என்ன கொண்டு வந்துருச்சு. நான் பண்ண எதுவும் எனக்காக பண்ணல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். அதனால இப்போ
நான் தான் மொத்த நிம்மதியும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு தண்டனையா இந்த குடும்பத்துக்கு குலதெய்வமா இருக்கிற நீ என்ன தண்டனை வேணாலும் கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த குடும்பத்தை வாழ வைக்கணும் தான் நானும் வந்தேன், கங்காவும் வந்தா. இந்த குடும்பம் அழியட்டோன்னு யாரு வேணாலும் நினைக்கலாம். அந்த நினைப்பு எனக்கும் கங்காவுக்கும் என்னைக்கும் வராது. நானும் கங்காவும் ஏத்தி வச்ச விளக்கு என்னைக்கும் அணையாது. கங்கா மேல நான் வச்சிருந்த பாசத்துலதான் நான் இருக்கிறத உங்களுக்கு காட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஐயா, நான் அவுட் ஹவுஸ்ல தானே இருந்தேன், இங்க எப்படி வந்த? அது ஒண்ணு இல்ல சீதா, குடிக்க தண்ணி கேட்டேன், யாரும் இல்லைங்கிறதுனால நீதான் அதை கொண்டு வந்த. நானா தண்ணி எடுத்துட்டு வந்தேன்? ஆமாம்மா, நீதான் எடுத்துட்டு வந்த. போய் படுத்துக்க. போ போம்மா. தேவசேனா கங்காவை கேட்க ஆரம்பிச்சிட்டா. கங்கா இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளால் தாங்கிக்க முடியாது. நாம தான் ஏதாவது பண்ணி சமாளிக்கணும். கங்கா பேஸ்ட் பிரஷம் கொண்டு வா. எங்க இவ? சரி ஓகே, நம்மளே போய் எடுத்துக்குவோம். பிரஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் பிரஷ் பண்ணிடுறேன். டவுல் கொடுக்குறியா? அம்மா சரிம்மா, நானே போய் குளிச்சுட்டு வரேன். சார், கங்கா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. நாங்களும் அந்த முயற்சியில தான் இருக்கோம். நான் உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா சார், தெரிஞ்சவனை இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி சார், நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட பேசுறேன். ஓகே சார். சரி. ஹலோ. சார், நான் அருண் பேசுறேன். டேபிள் மேல வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் என் ஸ்கூல் பேக்ல வச்சிடுமா? அம்மா அம்மா, ஸ்கூல் பேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா அம்மா,
கங்கா வர 2-3 நாள் ஆகும். ஏன்? ஆ, ஏன்னா அவ கோவில் டூர் போயிருக்கா. என்கிட்ட சொல்லாமலே போயிட்டா? கங்காவுக்கு தெரிஞ்சவங்க கோவில் டூர் போலான்னு கூப்பிட்டுருக்காங்க. பெரியவங்களாம் கூப்பிட்டதால கங்கா அவசரமா கிளம்பி போயிட்டா. அதனால்தான் உன்கிட்ட கூட சொல்ல முடியல. பாவம் கங்கா இந்த வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கா. அவ விருப்பத்துக்கு நிம்மதியா இருந்துட்டு வரட்டுமே. எல்லாம் சரிதான், ஆனா அவ வரதுக்கு 3 நாள் ஆகும்ன்றே. கங்காவை பிரிஞ்சு 3 நாள் எப்படி இருக்கிறது? உன் கூட தான் அம்மா இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ இருந்தாலும் கங்கா குரலை கேட்காம அவ கூட சண்டை போடாம என்னால இருக்க முடியாதுமா. நான் அவ கூட எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும்லம்மா, நீ தான் பாத்திருக்கியே. கங்காக்கு ஃபோன் பண்ணி கொடுமா, நான் பேசுறேம்மா. கங்கா ஏதாவது கோவில்ல இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கங்கா எந்த கோயில்ல இருந்தாலும் எனக்காக தாமா வேண்டிக்குவா. என் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. சரிம்மா, கங்கா கேரளாக்கு போனப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லேட் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேம்மா. இந்தா லஞ்ச். பாய். பாய். ஏய் தேவசேனா, அப்பா. ஸ்கூலுக்கு நீயே கிளம்பிட்டியா? ஆமாப்பா, கங்கா கோவில் டூர் போயிருக்காளாம். வரதுக்கு 3 நாள் ஆகுமா. அதான் கங்காவை எதிர்பார்க்காம நானே ரெடி ஆயிட்டேன். என்ன சரிதானப்பா? கங்கா வர்ற வரைக்கும் நீ இந்த மாதிரி சமத்தா இருக்கணும். கங்கா இருந்தா தம்பா நான் சுட்டித்தனம் பண்ணுவேன். கங்கா இல்லைன்னா சமத்தா தான் இருப்பேன். இப்ப பாருங்க, நானே குளிச்சு நானே ரெடி ஆயிட்டேன். நான் இப்படி இருந்தா தானே கங்காக்கு பெருமை. அப்பா, நீங்களும் கங்காவை எதிர்பார்க்காம டிஃபன் சாப்பிட்டுருங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன். பாய். இல்லம்மா இரு, நானும் வரேன். பாய் தேவசேனா. பாய் பா. பாய். பாய் பா. எங்க தேவசேனாவை நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? கங்கா கோயில் டூருக்கு போயிருக்கிறதா மஞ்சு அத்தை சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதான் தேவசேனாவே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா. கங்காவை காணோன்னு தேவசேனா அப்செட் ஆயிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். தேவசேனா புரிஞ்சு நடந்துகிட்டா. ஆனா தேவசேனா கங்காவை கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள கங்காவை கண்டுபிடிச்சு ஆகணும். கடவுளே, கங்கா எங்க இருந்தாலும் அவங்கள நீதான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்க, சாப்பாடுக்கு வந்துருவீங்க. வந்துடுறேன். அப்பா மாமா வாங்க. வாங்கப்பா. வாங்க அப்பா உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ அப்பா, எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லம்மா. உட்காருங்கப்பா. உட்காருங்க மாமா. துர்கா, மாமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன மாமா, இப்பதான் எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சா? அம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, கங்கா வரலையா? என்ன மாமா, என்னாச்சு? ஏன் அழறீங்க மாமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. அப்பா என்னாச்சுப்பா? எதுக்கு அழறீங்க?
என்னங்க என்ன ஆச்சு? எனக்கு தெரியலம்மா. அப்பா முதல்ல தண்ணி குடிங்க. என்னங்க ஆச்சு? தெரியல. அப்பா எதுக்குப்பா அழறீங்க? அப்பா அழாதீங்கப்பா. என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்கப்பா. கங்கா வீட்டுல இல்லம்மா. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியலம்மா. என்னப்பா சொல்றீங்க? கங்கா வீட்டு விட்டு போயிட்டாமா. பாவமா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம 2 நாள் அவஸ்தைப்பட்டு இருக்கம்மா. உங்களை பார்த்துட்டு போல மனசுக்கு ஆறுதலா இருக்குமேட்டு தான் வந்தேன். என்னப்பா சொல்ற? கங்கா வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம கோயிலுக்கு போயிருக்கா. அப்படியா? அதுவும் காட்டு கோயிலுக்கு போயிருக்கா. அப்படி ஒரு கோயிலுக்கு போற அளவுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியலம்மா. எப்போ இல்லாம போற பையன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா. ஆனா சாமி கூட போனவன் திரும்பவே இல்லம்மா. எப்போ உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலோ அப்பவே அவ வீட்டை விட்டு போற மனசோட தான் போயிருக்கான்னு தெரியுது. நீ என்னப்பா சொல்ற? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நடந்ததை சொல்லிதான் ஆகணும். உங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கங்கா கேட்டுக்கிட்டனால நாங்க மறைச்சிட்டோம். சீதா கழுத்துல யாரு தாலி கட்டினதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கங்கா எங்க கிட்ட உதவி கேட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் தான் கோயில்ல எதிர்ச்ச சீதாவை பார்த்த மாதிரி என்னோட குழந்தனை சீதாவோட புருஷனை நடிக்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சீதா அங்க இருந்து என்ன நடந்ததுன்னே புரியாம பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க சீதாவை தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணோம். அப்ப கூட சீதா கடைசி வரைக்கும் அவளோட புருஷன் யாருன்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளோட புருஷன் யாருன்னு தெரியாமே போயிடுச்சு. அப்புறம் கங்கா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. நாங்க பேசிட்டு இருந்தப்போ அப்போ சீதாவும் அருணும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் நான் கங்காவை மறைஞ்சிருக்க சொன்னேன். அப்பதான் அந்த உண்மை தெரிஞ்சது. அவ கழுத்துல தாலி கட்டது நான் தான். அருண் தான் சீதா கழுத்துல தாலி கட்டி இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டோன்னே நாங்க அதிர்ச்சி ஆயிட்டோம். கங்கா மனசு உடைஞ்சு போயிட்டாப்பா. அருண் பண்ண துரோகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நியாயத்தை கேளு நான் கங்கா கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா அவ வாழறவங்களுக்கு தான் நியாயம் தேவை, வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு நியாயம் தேவையில்லைன்னு மனசு உடைஞ்சு போய் பேசினாப்பா. அவளுக்கு நடந்த கொடுமைய அவ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாப்பா. அந்த புழுக்கம் தான் அவளை வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் சோதனை வரக்கூடாதுப்பா. வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணவ எங்க வீட்டுக்காவது வந்திருக்கலாம். அவ எங்களை கூட யோசிச்சு பார்க்காம எங்கேயோ போயிருக்கானா? அவ ஏதோ ஒரு முடிவோட தான் போயிருக்கான்னு எனக்கு தோணுது. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிறதுக்குள்ள அவளை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, கங்காவுக்கு பச்சை துரோகம் பண்ண அருணி சும்மா விடக்கூடாது. கங்காவுக்கு பண்ண அக்கிரமத்துக்கு நியாயம் கேட்டே ஆகணும் மாமா. நானும் உங்க கூட வரேன், வாங்க போலாம். எப்ப எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐயா குடும்பம்னு விசுவாச காட்ட கங்காவோட வாழ்க்கையில அவங்க விளையாண்டுருக்காங்க. இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. நாங்க எல்லாரும் வரோம்ப்பா. அக்கிரமத்தை பேசதான் ஆள் தேவை, நியாயத்தை பேச ஒரு ஆள் போதும். நான் பாத்துக்கிறேன். கங்கா எப்பவுமே சொன்னதையே கேட்க மாட்டேன். கரெக்டா சொன்னீங்க. இல்ல அருண் அன்னைக்கே சொல்லிருக்கான் போகாதன்னு. ஏன் போனான்னு தெரியல. வீட்டுல இருக்கிறவங்க பேச்ச அவ எனக்கு கேட்டிருக்கா. பாரு, எல்லாருக்கும் தானே கஷ்டம். இப்ப எங்கன்னு போய் தேடுறது? இது பாருப்பா, நாம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு மாப்பிள்ள வந்துட்டாரு. என்ன அருண், கங்கா எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சதா? இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. நான் பார்வதிபுரம் தான் போறேன். மாப்பிள்ள நானும் வரேன், வாங்க போலாம். நானும் வரேன் அருண், வா போலாம். வேண்டாம், நானே பாக்குறேன். மாப்பிள்ள
மாமா என் பொண்ணு உங்களை உசிரே வச்சிருந்தால அவளுக்கு எதிரே இப்படி ஒரு காரியம் பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு சொல்லியா? இந்த குடும்பம் நல்லா இருக்கும் நினைச்சது தவிர என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா கேக்குறேன்ல. உன்னை முழுசா நம்புறதை தவிர அவன் எந்த தப்பு பண்ணலையே. மனசுல எந்த கலக்கமும் இல்லாதவளாச்சே அவளுக்கு போய் இப்படி ஒரு கேள்வி நினைச்சிருக்கிய. மாணிக்கம் என்ன தைரியம் இருந்தா அருண் மாப்பிள்ளை மேல கை வைப்ப? மாப்பிள்ள என்ன கூட பார்க்காம அவர் மேல கை வச்சுட்டியே மாணிக்கம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என் பொண்ணு வாழணும்னு இந்த வீட்டுல கட்டி கொடுத்தேன். ஆனா உங்க மாப்பிள்ள என் பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாரு. அப்படி என்னதான் நடந்துருச்சு மாணிக்கம்? இந்த ஆள் கிட்ட என்ன பேச்சு? மாப்பிள்ளையோட ஷர்ட்டை பிடிச்ச மரியாதை எல்லாம் பேசுறான். இந்த வீட்ல இந்த ஆள் இருக்க கூடாது. உங்க மேல கைய வச்சு மரியாதை இல்லாம பேசுறான். இதுக்கப்புறமா இந்த ஆள் இந்த வீட்ல இருக்க கூடாது. கங்காவை துரத்துற மாதிரி என்னையும் துரத்துறீங்க. உங்களுக்கு தான் மனசு இல்ல, மனசாட்சி இல்லையே.